இன்றைய வகுப்பின் முதல் பாடல் 25 திருச்செந்தூர் தலத்தில் பாடி அருளிய அற்புதமான பாடல் நிலையா பொருளை திருப்புகழ். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலுடைய சாராம்சம் பார்த்திங்கன்னா, அடியார்களுக்கு எளியவன் முருகப்பெருமான். இந்த தத்துவத்தை இந்த பாடலிலே எடுத்துரைத்து இந்த உலகத்தின் நிலையில்லாத தன்மையை, இப்போ நாம் எதையெல்லாம் நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அது நிலை இல்லை, எம்பெருமானின் திருவடி ஒன்றே நிலையானது அப்படின்னு அவன் திருவடி கேட்டு அருளிய அற்புதமான பாடல். அரணார்க்கதித பொருளால் காட்ட அதிப அடியார்க்கு எளிய பெருமாளே அப்படின்னு அடியார்களுக்கு இறைவன் எளியவன் அப்படிங்கிற கருத்தை அருணகிரிநாதர் இந்த பாடலே நமக்கு வைத்து அருளினார். இந்த பாடலுடைய சந்தம் தனனா தனன தனனா தனன தனனா தனன தனதான. இந்த பாடலுடைய சந்தம் இதுதான். நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட் பொழுது அவமே போய், நெடுநாட் பொழுதும் அவமே போய், நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி, மலர் நீர் சயன மிசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாக, மறைபோற்றறிய ஒளியாய் பரவு மலர்காட் கமலம் அருள்வாயே, கொலைகாட்டவுணர் கெடமாச்சலதி குளமாய் சுவரம் முதுசூதும், குறிபோய் பிளவு வடமேற் கதவு கொதிவேற் படையை விடுவோனே, அலைவாய் கரையின் மகிழ்சீர் குமர அழியா புனித வடிவாகும், அரணார் கதித பொருள்காட்டதிப அடியார்க்கெளிய பெருமாளே அப்படின்னு இந்த பாடலை மிக அழகாக பாடி அருளினார் அருணகிரிநாதர். இந்த பாடலை இசையோடு பாடலாம். சந்தத்தை வைத்து மட்டுமே நம்முடைய வகுப்பில் பாடல் பாடப்படுது. இதுக்கு நீங்கள் ராகம் பன்னிசை இப்படியெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நமக்கு என்ன இசை உங்களுக்கு பாடவே தெரியலன்னாலும் நான் சந்தம் சொல்லி கொடுக்குற மாதிரி அதுலேயே படித்தா கூட போதும். அதனால் நீங்கள் குழப்பிக்க வேணாம். நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு இசை என்னன்னு தெரியல அப்படின்னு. தெரியலன்னாலும் பிரச்சனை இல்லை. நாம் முதல்ல இதை நம்ம இசையோடு கற்றுக் கொடுக்கல. நம்ம வகுப்பினுடைய நோக்கமே திருப்புகழில் இருக்கிற செய்திகள் பரவணுங்கிறது தான். இப்போ பாடலுடைய விளக்கம் உங்களுக்கு புரியணுங்கிறது தான். அதனால் உங்களுக்கு எந்த இதில் இசையில் அதை பாட வருது அதில் பாடுங்க, தவறே கிடையாது. இப்போ சந்தம் இசையோடு நம்ம பாடிடலாம். தனனா தனன தனனா தனன தனனா தனன தனதான, தனனா தனன தனனா தனன தனனா தனன தனதான, நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட் பொழுதும் அவமே போய், நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி, நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட் பொழுதும் அவமே போய், நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி, மலநீர் சயன மிசையா பெருகி மடிவேற்குரிய நெறியாக, மறைபோற்றறிய ஒளியாய் பரவு மலரால் கமலம் அருள்வாயே, மலநீர் சயனம் இசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாக, மறைபோற்றறிய ஒளியாய் பரவு மலர்காட் கமலம் அருள்வாயே, கொலை காட்டவுணர் கெடமாச்சலதி குலமாச்சுவர முதுசூதம், குறிபோய் பிளவு படமேற்கருவு கொதிவேர் படையை விடுவோனே, கொலை காட்டவுணர் கெடமாச்சலதி குலமாய் சுவர
முதுசூதம் குறிபோய் பிளவு வடமேற்கருவு கொதிவேல் படையை விடுவோனே அலைவாய் கரையின் மகிழ் சீர் குமர அழியா புனித வடிவாகும் அரணார் கதித பொருள் காட்டதிப அடியார் கெளிய பெருமாளே அரணார் கதித பொருள் காட்டதிப அடியார் கெளிய பெருமாளே அரணார் கதித பொருள் காட்டதிப அடியார் கெளிய பெருமாளே அடியார் கெளிய பெருமாளே மலர்காள் கமலம் அருள்வாயே அடியார் கெளிய பெருமாளே. முருகாசரணம். இந்த பாடல் இந்த இசையில் பாடணும். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், அதனால் கஷ்டம்லாம் இல்லை. இந்த பாடலுடைய விளக்கம்: நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போய் அப்படிங்கிறார். நிலையா பொருள் அப்படின்னா நிலை இல்லாத பொருள் அப்படின்னு பொருள் கொடுது. இப்போ நாம் எதையெல்லாம் நிலைச்ச பொருள் அப்படின்னு நினச்சிக்கிறோன்னா முதல் விஷயமே நம்மளை தான். நாம் நிலையானவங்க அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளுடைய அறியாமையே. அதனால தான் அருணகிரியார் முதல்ல நிலையா பொருளை உடலா கருதி அப்படின்னார். இப்போ நிற்காமல் அழிகிற பொருள் நிலையானது அப்படின்னு அறிகின்ற அறிவு ரொம்ப தாழ்மையானது அப்படின்னு குறிப்பிடுறார். நில்லாதவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை கடை திருக்குறள். உடல் அப்படிங்கிறது பொன், அழிகின்ற அற்பமான பொருள்களையெல்லாம் பொன் போல உயர்வாக கருதி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னா மயங்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவமே போய் அப்படிங்கிறார். அரச செல்வமெல்லாம் ஓடுகின்ற நீரில் எழுதியது எழுத்துக்கு நிகர். இப்போ நாம் இது நிலைன்னு நினச்சிட்டோம்னா ஓடுற தண்ணியில் எழுதுகிற எழுத்துக்கு நிகராகும் எது? இந்த அறியாமை. தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறியென்றறியாத பாவி நெடுநெஞ்சமே கந்தர் அலங்காரத்தில் அருணகிரி குறிப்பிடுகிறார். அப்போ நிலையா பொருளை உடலா கருதி, இந்த உடல் நிலை இல்லாதது, ஆனால் இது நிலையானது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அறியாமையில் இருக்கிறோமே. நெடுநாட்பொழுதும் அவமே போய் அப்படிங்கிறார். இந்த ஆன்ம ஈடேற்றத்துக்கு உரிய வழி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம அதன்படி நிற்காம இறைவன் கொடுத்த விலை மதிக்க முடியாத அந்த வாழ்நாளை அற்ப சந்தோஷத்துக்காக கழித்து மடிஞ்சிடுறோம் நாம். அப்போது நமக்கு மனித பிறத்தல் கரியது மானிட பிறவையும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவை கிழவி சொல்லிட்டார். அப்போது இவ்வளோ பெரிய மனித பிறவியை இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தேடாமலேயே கிடைச்ச நாட்களை எல்லாம், நமக்கு பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? நாம் வாழ்கிற அந்த நிமிஷம்தான், இந்த வாழ்கிற வாழ்க்கை தான் இருக்கிறதுலையே நமக்கு பெரிய சொத்து, பெரிய சுதந்திரம், ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறத பற்றி கவலை இல்லாமல் ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்னா அவன்தான் லட்சாதிபதி, அவன்தான் கோடீஸ்வரன். அதனால் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அழகான நாட்களை கொடுத்த இறைவனை ஒரு காலம் நாம் நினச்சி ஏங்கிறது இல்லை. கிடைக்கிற நாளையெல்லாம் வீணாக கழிக்கிறோம், வீணாகவே கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் அப்பர் சுவாமிகள் பாடினார்: தொழுது தூமலர் தூவி அழுது அரற்று புரற்றுகின்றாரையும் எழுது கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அதாவது எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனேன்னு ஏன் சொன்னார்னா, அதில் ஒரு வரி சொல்லுவார்: பொழுது போக்கி பொழுதை வீணாக போக்குறவங்க, இந்த பொழுதை போக்குறவங்களை கூட கடவுள் எழுதி வச்சுருப்பாராம். அப்போது நாமெல்லாம் எத்தனை காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இன்றைக்கி நம்ம நாட்களை வீணாக தான் கழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். வீணாக கழிச்சிட்டு நமக்கு நேரம் இல்லைன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம எவ்வளோ தான் நம்ம டைமை ஷெட்யூல் போட்டு ப்ராப்பராக பண்ணாலும் நம்மளை அறியாமலேயே நம்மளை திருடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த மொபைல் ஃபோன். அப்போது நாம் ஒரு பெட்டிக்குள்ளே அடக்கிட்டு எவ்வளோ விஷயத்தை நாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோம்.
அப்போ இதையெல்லாம் எந்த கணக்கில் ஈஸ்வர் எழுதுவார் இல்லையா? நமக்கெல்லாம் பெரிய டைரியே போட்டு வச்சுருப்பார் அவர். அப்போது இந்த நாட்களை வீணாக கழிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நெடுநாள் பொழுதும் அவமே போய்ங்கிறார் அருணகிரி. இந்த ஆன்ம ஈடேற்றத்துக்கு எது உரிய வழின்னு தெரியாமல் அதன்படி நிற்காமல் இறைவன் கொடுத்த விலை மதிக்க முடியாத இந்த வாழ்நாளை அற்பமாக கழித்து கடைசியில் என்ன பண்ணுறோம்? செத்து போகிறோம். அவ்வளோதான் வாழ்க்கை. பிறக்கிறோம், வாழ்கிறோம், செத்து போகிறோம், பிறக்கிறோம், வாழ்கிறோம், செத்து போகிறோம், அவ்வளோதான். அந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் என்ன பண்ணோன்றது நமக்கு தெரியாதுல்ல. இந்த உலகத்தில் ஒரு உயிர் ஜனனம் எடுத்த அந்த நிமிஷத்துலேருந்து அந்த ஜனனம் எடுத்த உயிரானது எதை நோக்கி போகுது? மறுபடியும் பரமாத்மாவை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அது எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே ஓடுது. காலம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. நாம் நின்னாலும் காலம் நம்மளை நிற்க வைக்கிறது இல்லை, தள்ளிக்கிட்டே இருக்கும். எதுக்காகவும் நீ அழுவுறியா அழு, நீ சிரிக்கிறியா சிரி, நீ என்ன பண்ணாலும் எப்படி இருந்தாலும் ஒன்றை தள்ளி கொண்டு போய் என்ன நடக்கணுமோ அதை நடத்தி காட்டிட்டு போய்கிட்டே இருக்கும் காலம். எதுக்காகவும் காலம் நிற்காது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷத்தை இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறான். அதை நினைக்காமலேயே காலத்தை கழிச்சிட்டோமேன்னு அருணகிரி நமக்காக கவலைப்படுற கருணைக்கு அருணகிரி. இப்படி நம்ம இறைவனை நினைக்காம அவன் திருவடியை பற்றி யோசிக்காமல் நிலையில்லாத பொருள் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு வீணாக அழைச்சிட்டு இந்த உடம்பு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு நாளையும் வீணாக கழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அருணகிரி ரொம்ப வருத்தப்படுறார். நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போய். இந்த உடம்பு ரொம்ப பொக்கிஷம். அதுவும் மனித பிறவிங்கிறது சாதாரணமாக நமக்கு கிடைச்சிடல, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். அப்பேற்பட்ட உடலை வாங்கி கொண்டு சொந்த விருப்பு வெறுப்புக்கும் தேவையில்லாத சில விமர்சனங்களுக்கும் நாம் இடம் கொடுத்து வாழ்க்கையை அற்பமாக கழிக்கிறதுல நியாயம் இல்லைங்கிறார். நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி. நிறை போய் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய திட்பம் கழிஞ்சு மன வலிமையின்றி நிற்கிறது. இது எப்படி சொல்லலான்னா, மனசில் இருக்கிற தைரியம் அல்லது உறுதி, நிலைப்பாடு, இது எல்லாத்தையும் தொலைக்கிறது. அந்த மன வலிமையை தொலைக்கிறது. அதையெல்லாம் கழிச்சிட்டு எதுவுமே இல்லாமல் நிற்கிறது. நிறை போய் நிறைவான அந்த மன வலிமையை தொலைச்சிட்டு நிற்கிறதுக்கு பேர் தான் நிறை போய். நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி. செவிடு குருடாய் அப்படின்னா வயது முதிர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன கேட்கும்னா ஆட்டோமேட்டிக்காக காது கேட்காது, கண் அவ்வளவா தெரியாது. வயது ஏற ஏற இதெல்லாம் இயற்கையாகவே நம்மளை வந்து சேரக்கூடிய பிணிகள். கண்ணும் சரியாக தெரியாது, காதும் கேட்காது. இதெல்லாம் பெரிய துன்பம் இல்லையா? அந்த நிலை வர்றதுக்கு முன்னாடியே நல்ல நிலையை நாம் அடையணுமா? இப்போ ஒரு சிலர்லாம் நீங்கள் உங்களோட எய்ம் என்ன, உங்கள் மோட்டிவேஷன், நீங்கள் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே நான் இவ்வளோ சொத்து சேர்த்துடணும், இந்த நிலைக்கு வந்துடணும், இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கி வச்சிடணும், என் பிள்ளைக்கு இவ்வளோ சொத்தை எழுதி வச்சிடணும், பேங்க்கில் இவ்வளோ அமௌண்ட் சேர்த்து வச்சிடணும், நான் ஃப்ரீயாக உக்காந்துடணும். ஆனால் இவன் சொல்கிறதெல்லாம் நடக்குமான்னா கேள்விக்குறி தான். நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு இன்றைக்கி எப்படியா தெரியும்? நீ இதெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீ இருப்பியா? அப்படி ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. சரி, இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலும் பிற்காலத்தில் அது இல்லாமல் எப்படி வாழ்கிறது? இப்படியும் ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆக வாழ்க்கை, ஒரு மனுஷனோட வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு ஒரு வரைமுறைக்குள்ளே அடக்கவே முடியாது. நாம் என்ன பிளான் போட்டாலும் அதையெல்லாம் எரேசர் வச்சு அழிச்சிட்டு அவன் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பான். அதான் நடக்கும். நாம் நினைக்கிற பிளான்லாம் வந்து இங்கே நடக்காது. நமக்கு மேலே ஒருத்தன் எழுதிக்கிட்டு இருக்கிறான், அது நடக்கும், அது நடந்தே தீரும். திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், விதி எப்பேற்பட்டது தெரியுங்களா? இந்த விதியை மதியால் வெல்லலான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இந்த மதியால் வெல்ற தன்மை கிடைச்சா கூட திருக்குறளில் அழகாக அதுக்கு ஒரு பாட்டு உண்டு. விதியை மதியால் வெல்லணும்னு ஆசைப்பட்டு அவன் முயற்சி பண்ணான்னா அந்த முயற்சிக்கு முன்னாடி போய் நிற்கும் விதி. இதுதான் விதியுடைய வலிமை, அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த விதியிலிருந்து தப்புனது இது வரைக்கும் ஒரு ஜீவனும் கிடையாது. ஒருத்தரும் இந்த உலகத்தில் விதியிலிருந்து தப்பில்லை. அது கடவுளாகவே இருந்தாலும் சரி, விதி ரொம்ப வலிமை மிக்கது.
அதனால் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, கொள்கை, நம்முடைய லட்சியம் இதெல்லாம் நாம் நினச்ச மாதிரிலாம் நடக்கிறதில்ல. அதுக்காக நாம் எதையும் பண்ணாமலே இருக்கக்கூடாது. முயற்சி செய், நீ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. உன்னுடைய கடமை நீ எடுத்துக்கிட்ட நல்ல முயற்சியில் உன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறது மட்டும்தான். அதற்கான பலனை என்ன கொடுக்கணுமோ அதை இறைவன் கொடுப்பான். அது இவ்வளோ தான் வேணும், இதுதான் வேணும், இவ்வளோ வேணும், இதெல்லாம் நம்ம கையில் இல்லை, அது அவன் கையில் இருக்குது. யார் ஒருவன் எந்த பலனும் இல்லாமல் கடமையை செய்கிறானோ அவனுக்கு இறைவன் நினைக்கிறத விட அதிகமாக கொடுப்பான், நினைக்கிறத விட அதிகமாக கொடுப்பான். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா, சில நேரங்களில் இதுதான் நடக்கும் அப்படின்னு வாழ்க்கையை ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அது கிடையாதுங்க. நமக்கானது நாம் நினைக்காமலேயே நம்ம பக்கத்தில் வந்து சேரும். இது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. நமக்கு என்ன கடவுள் எழுதியிருக்கானோ அது நாம் நினைக்காமலேயே நம்மளை வந்து சேரும். இந்த ரகசியத்துக்கு பேர் தான் வாழ்க்கை. நீங்கள் உதாரணத்துக்கு அன்னை மீனாட்சி எடுத்துக்கோங்க. அவதாரம் செஞ்சால் அவளுக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியாது. அவள் யாருன்னு தெரிஞ்சுக்காமலே, மீனாட்சிங்கிறவ யாருன்னு தன்னைத்தான் உணராமலேயே கைலாயம் போய் சிவபெருமான காதலிச்சு கரம் பிடிச்சா. ஆனால் அவளுக்கு யாருன்னு அவளுக்கே தெரியாது. நான் இதை உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மால் யோசிக்க முடியாது, யோசித்தாலும் அது கிடைக்காது. ஆனால் நமக்கு என்ன இருக்கோ அது வந்து சேரும். அதனால் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. என் கடன் பணி செய்து கிடப்பது, அவ்வளோதான். அதனால் இந்த வயசு முதுமை காரணமாக நமக்கு என்ன வேணாலும் வரலாம். அதுக்குள்ளே நன்னிலை பெற வேண்டுங்கிறார் அருணகிரி. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், 20 வயசில் 30 வயசுலலாம் எதுக்குப்பா ஆன்மீகம், நீ 30 வயசில் ருத்ராட்சம் போட்டு திருநீர் பூசினா இந்த வயசில் உனக்கு எதுக்கு ஆன்மீகம், இந்த வயசில் உனக்கு எதுக்கு ருத்ராட்சம், நீ இந்த வயசுலேயே ஆன்மீகத்துக்கு போயிட்டேன்னா பிற்காலத்தில், அதாவது உன்னுடைய வாழ்க்கை யார் வாழ்கிறது? ஏன்னா இவங்க மனசில் ஒரு நினப்பு, திருநீர் பூசி ருத்ராட்சம் வச்சுட்டா இவங்களுடைய வாழ்க்கையை நல்லா வாழ முடியாதாமா அப்படின்னு இந்த மதிக்கெட்ட கூட்டம் ஒன்று சொல்லிக்கிட்டு தெரியுது. ஆனால் அந்த கூட்டத்துக்கு தெரியாது, இந்த ருத்ராட்சமும் திருநீரும் ஒரு மனுஷனோட கவசம்னு தெரியாது. அவனுக்கு தலையெழுத்து என்னவா இருந்தாலும் சரி, யமனே வந்து கூற்றுவனை கூட எட்டி உதைக்கக்கூடிய சக்தி படைத்தது ருத்ராட்சமும் திருநீரும். யமனே வருவான்னு தலையெழுத்து எழுதியிருந்தா கூட அவன் கழுத்தில் ருத்ராட்சமும் திருநீரையும் பார்த்தா அடுத்த நிமிஷம் அவன் விலகி போய் தான் ஆகணும். எம்பெருமானுடைய உத்தரவு இல்லாமல் அடியாருடைய நிழலை கூட கூற்றுவனால் தொட முடியாது. அப்பேற்பட்ட கவசத்தை தான் நாம் அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த வயசு ஆன்மீகத்துக்கான வயசுன்னு நாம் யாருக்கு முடிவு பண்ணுறதுக்கு? சாகும்போது சங்கரான்னு சொல்கிறதால என்ன பிரயோஜனம் இருக்குது? நிறைய பேர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாம் இன்றைக்கி வாழ்க்கையில். இருக்கிற வரைக்கும், அது என்ன டைலாக், அது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும். என்ன சந்தோஷமாக வாழ்ந்துட போகிற? மிஞ்சி மிஞ்சி போனால் அடுத்தவனுக்கு தொல்லையாக வாழ்வியா? அவ்வளோதான் உன் சந்தோஷம். அடுத்தவனுக்கு தொல்லையாக வாழ்கிறதெல்லாம் ஒரு சந்தோஷமா? பெற்றவங்களுக்கு தொல்லையாக வாழ்கிறது ஒரு சந்தோஷமா? கிடையாதுங்க. நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் எத்தனை பேரை சந்தோஷப்படுத்தணும், எத்தனை பேருக்கு உதவி பண்ணணும். நம்ம பேரை சொன்ன உடனே ஒரு 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 10 நல்ல விஷயத்த ஒருத்தன் சொல்லணும். அவன் இதெல்லாம் பண்ணாம்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு செத்தோம்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஐயோ அவனா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. ஆகையால் அருணகிரி ரொம்ப கடுமையாக இந்த வார்த்தையை சொல்கிறார். நீ நல்லா இருக்கும்போதே இந்த கண்ணு குருடா போகிறதுக்கு முன்னாடி, காது செவிடா போகிறதுக்கு முன்னாடி, கூன் போடாததுக்கு முன்னாடி நல்ல நிலைக்கு வந்து தொலைங்கிறார். நன்னிலைனா எது? இறைவன் திருவடியை கேட்கறது, அவன் திருவடியை நினைக்கிறது, அவன் நினச்சி நல்ல கதிக்கு. நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் நம்ம அம்மா சொல்லி கொடுப்பாங்க. சாமி கும்பிடும்போது நமக்கு பெருசாக எதையும் கேட்க நம்ம அம்மா சொல்லி தந்திருக்க மாட்டா. அது இயற்கையிலேயே நம்ம தமிழர்களுடைய பண்பாடு பாருங்கள்.
இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கு. அம்மா என்ன சொல்லி கொடுப்பா நமக்கு? சாமி கும்பிடும்போது, சாமி எனக்கு நல்ல புத்தி கொடு சாமி அப்படின்னு கேட்க சொல்லுவா. எல்லா அம்மாவும் அதை தான் செய்வா. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு தாய் உள்ளத்துக்கு தான் தெரியும் இந்த உலகத்தில் பொன் பொருள் பதவி பேர் புகழ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பிடுங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல புத்தி மட்டும்தான் ஒரு மனுஷனை காப்பாற்றும் அப்படிங்கிறது. அப்போது என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்கின்ற காலம் மட்டுமே அவனுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மையும் வந்து சேரும். இதை இயற்கையிலேயே தாய் நமக்கு உணர்த்தினா. ஆனால் நாம் இன்றைக்கி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? கிடையவே கிடையாது. அதனால் இந்த ருத்ராட்சம் போட்டால், திருநீர் அணிஞ்சிக்கிட்டா இப்படி பேசுறது அப்படி பேசுறது, அந்த ருத்ராட்சத்தையும் திருநீரையும் ஏதோ பழம் மாதிரி பேசுறது. இது பெரிய புராணம் வகுப்பில் நான் நிறைய கதைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ருத்ராட்சம் போட்டு திருநீர் அணிகிறவங்கெல்லாம் பழம்லாம் கிடையாது. அவங்க ஏதோ பணிவாக இருப்பாங்கன்னெலாம் நினைக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு ஆக்ரோஷமான புத்தி இருக்குது. அது சிவபெருமானுக்கே உரிய புத்தி. அந்த ஆக்ரோஷத்தையும் தனக்குள்ளே அடக்குனவங்க தான் சிவனடியார்கள். நான் நிறைய எடுத்துக்காட்டு அதுக்கு பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கேன் நான். அதனால் இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு அடியார் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க ஃபோன் போட்டு. ருத்ராட்சத்தை அணிஞ்சு வெளியில் போனால் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்களோட குணம், அவங்களோட அறியாமை, அவ்வளவுதான். அது சமுதாயத்தினுடைய கீழ்த்தரமான எண்ணம், அவ்வளவுதானே தவிர நம்ம அதுக்காக எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. வாரியார் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது மார்க்கெட்டு போகிறோம், காய்கறி மார்க்கெட்டு போகிறோம். அந்த காய்கறி மார்க்கெட்டில் ஜேன்னு கூட்டம் இருக்கும். எங்கே திரும்பினாலும் கூட்டம். கடைக்கு 50 பேர் நிற்பான். அந்த தெரு முழுக்க பார்த்திங்கன்னா 1000 பேர் நிற்பான். ஒரு தங்க நகை கொள்ளைக்குள்ளே போகிறோம், ஒரு 100 பேர் இருப்பான். அதே தங்க நகை கடைக்குள்ளே வைரம் தனியாக இருக்கும். அந்த வைர கடையாண்ட பார்த்திங்கன்னா ஒருத்தன் 2 பேர் தான் நிற்பான். நாமெல்லாம் வைரத்தை தேடுறவங்க, குப்பையை அள்ளுறவங்க கிடையாது. அதனால் எப்போவுமே ருத்ராட்சம் போட்டு திருநீர் அணிஞ்சா இப்படி பேசுகிறாங்கம்மா அப்படி பேசுகிறாங்கம்மான்னு வருத்தப்படாதீங்க. எப்போவுமே வருத்தப்படாதீங்க. அதுக்கான பதிலை இறைவன் கொடுப்பான். இதை நான் இங்கே சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம். அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க பாவம். சில விஷயங்களை பேசி தான் ஆகணும் இல்லையா? சமுதாயத்தில் சில விஷயங்களை பேசி தான் ஆகணும். நாமளே பேசலைன்னா வேறு யார் பேசுவா? அதனால் இதெல்லாம் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. நாமெல்லாம் தனித்துவமானவங்க. குப்பையோட குப்பையாக போகிறதுக்கு நாம் பிறக்கலை. அதனால் யாராவது அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் கொடுங்க. நீங்கள் குனிய தேவையில்லை. ருத்ராட்சம் என்னோட குருநாதர் சொல்லுவார் அடிக்கடி, ருத்ராட்சத்தை மார்பில் அணிஞ்சு திருநீரை நெத்தி நிறைய வச்சு அங்கே நிற்கும் போது தனக்குன்னு ஒரு தனி ஒரு தெனாவட்டு இருக்கும், ஒரு திமிர் இருக்கும். அந்த திமிரெல்லாம் சாதாரணமான வாழ்க்கையில் உழன்றுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரால் உணர முடியாது. நல்லா இருக்கும்போது நல்ல நிலைமைக்கு வந்துருங்கன்னு அருணகிரி சொல்லும் போதே இதோட அர்த்தம் புரியலையா நமக்கு? நீ வயசாகி எல்லாம் இறைவனை தேட முடியாது. செவிடானதுக்கப்புறம் குருடானதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் இறைவனை தேடுறதால பிரயோஜனம் இல்லை. நல்லா இருக்கும்போது, இந்த உடம்பும் கை காலும் கண்ணும் காதும் வாயும் நல்லா இருக்கும்போது, உன்னால் ஓடி உழைக்கும்படி உடல்நிலை ஏதுவாக இருக்கும்போதே இறைவனை தேடிடுங்கிறார் அருணகிரி. அதுதான் இங்கே மலநீர் சயனம் இசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாகி நிறைபோய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி. மலநீர் சயனம் இசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாகங்கிறார். இப்போ பிணிகள் நிறைவாய் அப்படின்னா பல பிணிகள் இருக்குது நமக்கு வாழ்க்கையில். எத்தனையோ நோய்கள். ஒரு நோய்க்கு ஒரு மருந்து கொடுத்தா கூட இன்னொரு நோய் வந்துடும். இப்போ தலைவலின்னு ஒரு நோய் எடுத்துக்கிறோம், மருந்து எடுத்துக்கிறோம். தலைவலிக்கு ஒரு மருந்து எடுத்துக்கிறோம். அந்த மருந்து எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட், இன்னொரு நோய் வரும். அப்படி நமக்கு நோய் தீர்ந்த பாடு இல்லை. அதனால் பிணிகள் நிறைவாய்ங்கிற அப்படி பல பிணிகள் சூழ்ந்து நம்மளை வாட்டும்போது இந்த பல நோயும் நிலுவை கொண்டது அப்படின்னு இன்னொரு திருப்புகழில் இருக்குது. நோய்கள்லாம் எப்போவுமே நம்மளை விட்டு நீங்கிறது இல்லையா? அது எப்போவுமே ஒரு நிலுவையில் இருக்குது. எப்படி சொல்கிறது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி.
எங்கேயோ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்குறோம். அப்பப்போ நம்மளை நமக்கு அனுப்பிட்டே இருப்பான் கடவுள். வினை நம்ம தானே எடுத்துக்கணும், நாம் தானே பண்ணிட்டு வந்தோம். அதனால் அப்பப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருப்பான். நாமளும் கழிச்சுக்கிட்டே வரணும். அப்படி பல நோயும் நிலுவை கொண்டதுன்னு அருணகிரி இன்னொரு திருப்புகழ தெளிவாக சொல்லிக்கிறார். அதனால் நோய்ங்கிறது நம்மளை விட்டு நீங்கின பாடில்லை. பொறிகள் தடுமாறிங்கிறார். நிறைவாய் பொறிகள் தடுமாறி, மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படிங்கிற ஐம்பொறிகளும் தம்முடைய நிலையிலிருந்து தடுமாற்றம் அடையும். நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், இந்த ஐம்புலன்களும் நமக்குள்ளே இருந்து நமக்கே எதிரியாக செயல்படக்கூடியது. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு அப்படின்னு ஞானசம்பந்தருடைய திருவாக்கு. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டுங்கிறார். இதையே அருணகிரி மலநீர் சயனம் இசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாக, பொறிகள் தடுமாறி, நிறைவாய் பொறிகள் தடுமாறிங்கிறார். ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஞானசம்பந்தர் தான் அருணகிரிநாதருக்கு குரு. ஆகையால் எப்போவுமே அருணகிரி ஞானசம்பந்தரை முருகான் தான் பாடுவார், நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி இந்த இடத்துல இந்த ஐம்புலன்களும் தடுமாறுது, நமக்கு எதிராக செயல்படுது. மழநீர் சயனம் இசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாக அப்படின்னா, இந்த சல மலங்களுடைய நாற்றம் மிகுந்து வீணே அழிகின்ற அடியேனுக்கு முக்தி தரணும் அப்படின்னு முருகனை கேட்குறார். மழநீர் சயனம் இசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாக. இந்த மனித பிறவி ரொம்ப கிடைத்தற்கரிய பிறவிதான். ஆனால் அதே சமயத்தில் இதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கலன்னா அதை விட மோசமான பிறவி வேறு எதுவும் இல்லை. ஆகையினால நாம் அந்த ஒரு நிலைப்பாட்டில் இறைவனை தேட ஆரம்பிக்கணும். மடிவேற்கு உரிய நெறியாக இப்போ இறைவன் திருவடியை நாடணும். மறை போற்றறிய ஒளியாய் பரவுங்கிறார். இறைவனுடைய திருவடி பெருமையை வேதங்களாலும் சொல்ல முடியல. மறை போற்று அறிய, மறைனா வேதம். இந்த வேதங்கள் கூட இறைவனை முழுசாக பாட முடியாமல் நின்று போச்சு. ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ்ந்தாலும், தோளெலும்பு அப்படிங்கிற திருப்புகழில் வருது, ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ்ந்தாலும் திருவடியின் ஒளி 100 கோடி சூரிய பிரகாசம் போன்றது. அவன் திருவடிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, 100 கோடி சூரிய பிரகாசம் நிறைந்தது அவன் திருவடி. உதத்தி இடை கடகு மரகத வருணகுல துரக உபலலித கனகரத சத்கோடி சூரியர்கள் உதயமென அப்படின்னு சீர்பாத வகுப்பில் அருணகிரி பாடுறார். உதத்தி இடை கடவு மரகத வருணகுல துரக உபலலித கனகரத சத்கோடி சூரியர்கள். சத்கோடின்னா 100 கோடி. இப்போ 100 கோடி பிரகாசம் அவன் திருவடிக்கு உண்டு. அப்பேற்பட்ட மலர் தாமரையை தான் இவர் எனக்கு வேணும்னு கேட்குறார். எனக்குன்னா அவருக்கு இல்லை, நமக்கெல்லாம் கேட்குறார். மலர்தாள் கமலம் அப்படின்னா, மலர்தாள் அப்படிங்கிறதுக்கு மலரை போல தாள் அப்படின்னு பொருள் வச்சுக்கலாமா அப்படின்னா பொருந்தாது. ஏன் பொருந்தாது? இப்போ நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். மலர் போல தானே அவன் பாதம். அவன் பாதம் எப்படி இருக்குது? அப்படியே பூ போல் இருக்குது. அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மலர் போல தாள் அவன் பாதம் அப்படின்னா ஒரு உவமை தொகை தான், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறது. அப்படின்னா வல்லினமை சேர்த்து மலர்த்தாள் அப்படின்னு வரணும் இல்லையா? மலர்த்தாள் இத்து சேர்த்து மலர்த்தாள் அப்படின்னு சொல்லணும். அதனால் உலகத்தை மலர்விக்கும் பாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் சேக்கிழார் பெருமானுடைய அருள் வாக்கு. நாம் அதை பார்க்கணும். மலர் சிலம்படி, அவன் பாதம் பூ மாதிரி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவன் பாதத்தால் இந்த உலகத்தை மலர்விக்கிறான். அவன் திருவடி கொண்டு இந்த உலகம் மலர்கிறது. மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். போற்றி எல்லாம் உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், திருவாசகம். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் மணிவாசகர் அழகாக எடுத்துரைக்கிறார். அப்படி அதனால் அவன் பாத கமலத்தை நாடி நிற்கிறார் அருணகிரி. கொலைகாட் தவுணர் கெடமாற் சலதி குலமாய் சுவர முது சூதம். சூதம்னா என்னன்னா மாமரம். சூதம்னா மாமரம்.
சூரபதுமனுடைய இறுதி கட்டத்தில் அவன் உயிரிழந்து கடல் நடுவில் இரும்பு மயமான மாமரமாக தலைகீழாக நிற்கிறான். முருகனுடைய வேள்படை அந்த மாமரத்தை பிளந்து அழித்தது. அப்போ இருகூறாக்கினார் முருகப்பெருமான். மாமுதல் தடிந்த மறுவில் கொற்ற தெய்யா நல்லிசை செவ்வேல் சேயே திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பாடுகிறார். அப்போ இருகூறாக பிளந்தான் சூரபதுமனை முருகப்பெருமான். அந்த செய்தி தான். கொலைகாட்டவுணர், அவுணர்னா அசுரர். கொலைகாட்டவுணர் கெடமா சலதி குளமாய் சுவர முது சூதம் குறிபோய் பிளவு படமேற் கதவு கொதிவேர் படையை விடுவோனே அலைவாய் கரையின் மகிழ்சீர் குமர அழியா புனித வடிவாகுங்கிற. அப்படி அவன் இருகூறாக நின்று கொலைகாட்டவனு குறிபோய் பிளவு படமேற் கதவு கொதிவேர் படையை விடுவோனே இரு பிளவாக பிளப்பதற்கு முருகப்பெருமான் தன் வேல் படையை அனுப்புகிறான். அதாவது வேலை விடுத்தான் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய விளக்கம். அடுத்து அலைவாய் கரையின் மகிழ்சீர் குமர அப்படின்னா அலைவாய் அப்படிங்கிறது திருச்செந்தூர். இந்த பாடல் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் திருத்தலத்தில் பாடின பாட்டு தான். திருச்செந்தூரில் தான் அருணகிரிக்கு முருகப்பெருமான் நடன காட்சி கொடுத்தது. அந்த திருச்செந்தூரில் திருச்சீரலைவாய் அப்படின்னு பெருமையாக பேசப்படக்கூடிய அற்புதமான திருத்தலம் திருச்சீரலைவாய். இயற்கை வளம் அங்கே செறிந்து காணப்படும். இன்றைக்கி எல்லாம் மாறிப்போச்சு. ஒருவேளை அருணகிரிநாதர் காலத்தில் திருச்செந்தூர் ரொம்ப இயற்கையாக இருந்திருக்கலாம். சகல கவலைகளையும் தீர்க்க வல்ல ஒரு அற்புத ஸ்தலம்னா திருச்செந்தூர் தான். சைவர்களுக்கு எப்படி சிதம்பரமோ அதுபோல் முருகனை வழிபாடு செய்பவர்களுக்கு, முருகப்பெருமானை தலைவனாக கொண்டவர்களுக்கு திருச்செந்தூர் தான் கோயில். சைவர்களை கேட்டால் உங்களுக்கு எது கோவில்னா சிதம்பரம் வாங்க. கோவில்னாலே சிதம்பரம். அதே போல தான் முருகனுக்கு திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூரில் தான் முருகப்பெருமானுடைய அடியார்கள் 72 பேரை வச்சு திருச்செந்தூரில் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நாம் தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன்னு பாடுறோமோ அதுபோல் செந்தில்வாழ் அந்தனருக்கு அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அடியார் பெருமை பேசக்கூடிய அற்புதமான திருத்தலம் திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூரில் இவர் அந்த இயற்கையை வர்ணிக்கிறார் அருணகிரிநாதர். ஒரு காலத்தில் இந்த தலத்தில் சங்க புலவர்கள் இருந்து தமிழ் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. புலவர்களுக்கு உறைவிடமானது செந்தில்பதி, செந்திலம்பதி. இதை தான் அருணகிரி சொல்கிறார். மகிழ்சீர் குமரர் அலைவாய் கரையின் மகிழ்சீர் குமர அழியா புனித வடிவாகும்னு செஞ்சொற் புலவர்கள் சங்க தமிழ்தறி செந்திற்பதிநகர் உறைவோனே திருப்புகழில் வருது. வஞ்சத்துடனுரை திருப்புகழ். அதில் அழகாக அருணகிரி சொல்கிறார், செஞ்சொற் புலவர்கள் சங்க தமிழ்தறி செந்திற்பதிநகர் உறைவோனேன்னு. ஒரு காலகட்டத்தில் அங்கே தமிழ் புலவர்கள் அப்படி செழிப்பாக இருந்திருக்கிறாங்க செந்திலம்பதியில். இன்றைக்கி எல்லாம் மாறிச்சு. அழியா புனித வடிவாகும் அரணார் அப்படின்னா யார்? சிவபெருமான். சிவபெருமானுடைய திருவருவம் திருவருளே ஆகும். அவனுக்கு ஒரு உருவம் இருக்கா? சிவபெருமானுக்கு ஒரு உருவம் இருக்கான்னா இல்லை. அவனுக்கு உருவம்னு நம்ம இதுக்குள்ளே வச்சு அடக்கிட முடியாது. அவன் இப்படி தான் இருப்பானெல்லாம் அடைச்சி வச்சு சொல்லிட முடியாது. அவன் யார், எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்ல முடியல, தவிக்கிறாங்க. அதனால தான் மணிவாசகர் 101 கோடியின் மேற்பட விரிந்தனன் இந்த பிரபஞ்சத்தை பற்றி சொல்லும்போது சிவபெருமான் அப்படியே வியந்து பார்க்குறார். கருடக்கொடியோன் காணமாட்டா கழற்சே வடியென்னுங்கிறார். திருமாலுக்கே எட்டாத அவன் திருவடி. அப்பேற்பட்ட சிவபெருமான். அவனை யாருன்னு நம்மளால் முழுசாக சொல்ல முடியல, சொல்லவே முடியாது இன்னும் சொல்ல போனால். அப்போ அவனுக்கு ஒரு உருவம் இருக்கா? இருக்கு. என்ன உருவமா? திருவருள் தான் அவன் உருவமா. அருள் ஒன்றையே உருவமாக தாங்கி நின்று அடியார்களுக்கு அருள் செய்யக்கூடிய தெய்வம் சிவபெருமான். அதனால தான் அருணகிரி அழியா புனித வடிவாகும் அரணார் அப்படின்னார். அந்த வரியை பாருங்க. அழியாத புனித வடிவாகும் அரணார், திருவருளையே வடிவமாக கொண்டவன். அது ஒரு தூய வடிவம். அது அந்த தூய்மையான வடிவத்தை எல்லாராலையும் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் அது மாய வடிவம். இறைவனுடைய அருள் வடிவத்தை பார்க்குறவங்க அடியார்கள் மட்டும்தான்.
அது என்றைக்குமே அழியாத வடிவம். அடியார்களால் அவன் அருள் வடிவத்தை காண இயலும், மற்றவங்களால் பார்க்க முடியாது. மற்றவங்களுக்கு அது உண்மைன்னும் புரியாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவன் காட்ட மாட்டான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் யாருக்கு நினைக்கிறானோ, அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ, அவன் யாரை ஆட்கொள்ளணும்னு விரும்புகிறானோ, அவன் யாரை காதலிக்கிறானோ அவனுக்கு தான் அவன் உருவம் என்னன்னு தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிட வாய்ப்பில்லை. அது அப்பேற்பட்ட ஸ்வரூபம். அருள் ஒன்றையே தாங்கி நிற்கக்கூடிய ஸ்வரூபம் அவன்து. அதை அருணகிரி அழகாக சொல்கிறார் பாரு. அழியா புனித வடிவாகும் அரணார் அப்படின்னார். அதீத பொருள் காட்ட அதிப அப்படிங்கிறார். அப்படின்னா முருகவேள் முக்கண் பெருமானுக்கு மொழிந்த பொருள் என்ன சொல்லியிருப்பார் அவர்? சிவபெருமானுக்கு முருகன் என்ன சொல்லியிருப்பார்? வேத ஆகமங்களுக்கும் மேலானது. அவன் காதில், சிவபெருமான் காதில் முருகன் ஒரு மொழி சொன்னான்ல, அது என்ன மொழியாம்? அருணகிரி சொல்கிறாருங்க, கந்த கடவுள் எல்லா தேவர்களுக்கும் மூவர்க்கும் தலைவர், அடியார்க்கு எளிய பெருமாளே, அரணார் கதித பொருள்காட்டதிப அடியார்க்கு எளிய பெருமாளே. அப்படின்னா சிவபெருமானுக்கு ஒரு மொழியில் பேசியிருக்கான் இவன். வேத ஆகமங்களுக்கும் மேலான மொழி. அப்படி என்ன தான் பேசினாராம்? தமிழால் பேசினாராம். ஆமாம், சிவபெருமான் காதில் முருகப்பெருமான் தமிழால் பேசினாராம். அந்த தமிழ் என்ன அப்படின்னா நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரத்தை தான் அவன் பிரணவமாக சொன்னான். இதுக்கு எடுத்துக்காட்டு எங்கேயாவது இருக்கா? இதை எங்கேயாவது அருணகிரி சொல்லியிருக்காருன்னா சொல்லியிருக்கிறாரு. திருச்சிற்றம்பலத்தன் செவிக்குப்பன் புறச்செப்பும் பெருமாளே அப்படின்னு அந்த அம்பலவாணனுடைய காதிலே பஞ்சாட்சர மந்திரத்தை பிரணவ பொருளாக தாத்பரியமாக உணர்த்தினாய் அப்படின்னு பாடியிருக்காரு. அப்போ பிரணவமே என்னன்னா சிவம், பிரணவமே என்னன்னா பஞ்சாட்சரம். அந்த பிரணவத்தின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அவன் வேறு, இவன் வேறு எல்லாம் கிடையாது. அதனால தான் அருணகிரி இப்படி பாடுறாரு. அழியா புனித வடிவாகும் அரணார் அதீத பொருள்காட்டு அதிப முருகனை குறிக்கிறார். இவர் யார் அப்படின்னா பொருள்காட்டு அதிப அடியார்களிய. பொருள்காட்டு அதிப அப்படின்னா கந்த கடவுள் யாருன்னா தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் தலைவன். ஏன்னா நான் இதுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி திருப்புகழ். அகரனுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி. இந்த திருப்புகழ் இன்னொரு வகுப்பில் வருது, உங்களுக்கு நான் அதில் தெளிவாக சொல்கிறேன். அதில் ரொம்ப தெளிவாக அருணகிரி சொல்லியிருக்கிறார். முருகப்பெருமான் யார்னா மூவர்களுக்கும் தலைவன். மூவருக்கும் தலைவன். இது அருணகிரி மட்டும் சொல்லலை, நக்கீரர் முதற்கொண்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சூரபதுமன் சொல்லியிருக்கான், ஒரு அசுரன் சொல்லியிருக்கான். மூலமாகிய மூர்த்தியும் மூர்த்தி என்றோ, மாலையனுக்கும் மற்றைய வானவர்க்கும் மூலமாகிய மூர்த்தி இம்மூர்த்தி என்றோன்னு சூரன் சொல்லியிருக்கான். ஏன்னா முருகன் முழு மூர்த்தியாக நின்றானாம். அதை சூரபதுமன் கண்டிருக்கிறான், சூரபதுமன் பார்த்திருக்கிறான். சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்தை மட்டுமே அவன் பஞ்சமுகத்தை மட்டுமே காண முடிந்த நம்மால் அவனுடைய 6வது முகத்தை காண முடியலை. அதையும் வெளிக்கொண்டு வந்து 6 முகங்களாக நின்று 6 முகமாக்கி நமக்கு இறைவன் குழந்தை ரூபத்தில் வந்துட்டான். அதை எண்ணற்ற அருளாளர்கள் கண்டுகொண்டார்கள். நமக்கும் அந்த பேரின்பத்தை வாரி வழங்கினார்கள். ஆனால் நம்மால் அதை உணரவே முடியாது. அது உணர முடியாது. நீங்கள் நல்லா பாருங்கள், சிவபெருமானை பாடின அத்தனை அருளாளர்களும் முருகனை பாடாமல் முடிக்கலை. அவங்களால முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது கந்தபுராண செய்தி இருக்கும், இருந்தே தீரும். நீங்கள் எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் சரி. திருவாசகத்தில் இல்லையம்மான்லாம் கேட்கக்கூடாது. திருவாசகத்தில் முருகப்பெருமானுடைய செய்திகள் நிறைய உண்டு, படித்து பாருங்க, நிறைய இருக்குது. அதனால் முருகனை பாடாமல் எந்த சைவ அருளாளர்களும் அவங்களுடைய பாடலை முடிக்க முடியல, முடிக்கவும் முடியாது.
அவன் அப்பேற்பட்ட ஒரு பேராற்றல் படைத்தவன். தந்தையையே சீடனாக்கி கொண்டு தாம் குருவாக அமர்ந்த ஒரு தனிப்பெரும் தெய்வம். அதெல்லாம் அவனுடைய திருவிளையாடலாம் நினச்சா கூட புண்ணியங்க, பேசுறதில்ல, அதை நினச்சி பார்த்தாலே பிறவி ஈடேறிடும். அப்பேற்பட்ட அற்புதமான பாடல் இந்த பாடல். நிலையா பொருளை அப்படிங்கிற திருப்புகழ். நிலையானவனை பாடுங்க, நிலையானவனை யோசிங்க, அவன் திருவடியை கேளுங்க, மற்றதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அருணகிரி தூக்கி எறிகிறார். அழகான பாடல், பாடி பயன்பெறுவோம்.